அனைவருக்கும் வணக்கம். அந்த சேனலில் பார்த்திங்கன்னா தொடர்ந்து நம்ம பித்தளை மற்றும் பழைய வெண்கல பொருட்கள், அதாவது பழமை வாய்ந்த பொருட்கள் எல்லாமே அப்டேட் பண்ணிட்டு வந்தோம் வீடியோ. இது வரைக்கும் 100க்கும் மேற்பட்ட வீடியோ போட்டிருக்கோம். இன்றைக்குள்ள கலெக்ஷன்ஸ் எல்லாமே இந்த வீடியோக்குள்ளே போய் ஒன் பை ஒன்னாக நம்ம பார்ப்போம் வாங்க. லாஸ்ட் டைம் பார்த்திங்கன்னா நம்ம வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா சவுண்டே இருந்திருக்காது. அது பார்த்திங்கன்னா சில மொபைல் டெக்னிக்கல் ப்ராப்ளத்தினால அது சவுண்டு வராமல் போயிடுச்சு. ஸோ அதனால் மன்னிச்சுக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு கரெக்டாக ரீச் ஆகும். இப்போ நீங்கள் பார்த்துருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா 4 கிளி உள்ள கிளி விளக்கு. இது வந்து யாராவது ஆன்டிக் கலெக்ஷன்ஸ் அந்த மாதிரி கலெக்ட் பண்ணுறவங்க, விளக்கு சேகரிப்பாளர் அவங்களுக்கு பயன்படக்கூடிய 4 கிளி வச்ச கிளி விளக்கு. இதிலே பார்த்திங்கன்னா 2 கிளி, 3 கிளி, 5 கிளி அந்த மாதிரி வரும். இந்த இருக்குது பாருங்கள், 4 பக்கம் இருக்குது பார்த்திங்களா, அதான் அந்த 4 கிளி விளக்கு. இது அடுத்தது பார்த்திங்கன்னா நம்மளுடைய பிரான்ஸ் மாட விளக்கு. இது எல்லாமே பார்த்திங்கன்னா பிரான்ஸ் விளக்கு தான். நம்ம கார்த்திகை ஏற்றக்கூடிய குட்டி குட்டி விளக்குங்க பாருங்கள், அழகாக இருக்குது பாருங்கள். எல்லாமே பிராண்ட்ஸ் தான் அந்த விளக்கு. இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீட்டு வாசலில் ஏற்றக்கூடிய மாட விளக்கு. பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியுது பார்த்திங்களா, பிராண்ட்ஸ். இது உருக்கி ஊற்றின வார்ப்பு வெண்கலம். ஸோ அது வைக்கிறதுக்கு ஒரு சின்ன தட்டு. இது வந்து விளக்கு வைக்கிற தட்டு. கொஞ்சம் குழியாக இருக்கிறதுனால எண்ணெய் வந்து ஊற்றும் போது கீழே ஊற்றினாலும் இந்த விளக்கு தட்டுக்குள்ளே இதாகிடும். ஸோ விளக்கு வைக்கிறதுக்கு இந்த தட்டை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா ஒரு மினியேச்சர் உருளி பாருங்கள். இது ஷோபீஸில் வைக்கக்கூடிய மினியேச்சர் உருளி. கொலு பொம்மை அந்த மாதிரி மினியேச்சர் கலெக்ட் பண்ணுறவங்களுக்கு இது பயன்படும். இது என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம லெமன் புளியறதுக்கு அந்த லெமனோட விதையெல்லாம் இதில் வந்துடும். ஸோ அதுவே பித்தளையில் பயன்படுத்தியிருக்காங்க. ஸோ டீ வடிகட்டுறது கூட இதில் வடிகட்டிக்கலாம். அதில் ஊற்றி இப்படி வச்சு. அடுத்து பார்த்திங்கன்னா சின்னதாக 2 டப்பா, ஒரு 3 இன்ச் இருக்கக்கூடிய சின்ன டப்பா. லாஸ்ட் டைம் இது போட்டப்போ நிறைய பேர் கேட்டிங்க. ஸோ அந்த சின்ன டப்பி 2 பீஸ் இருக்குது ஒரே மாதிரி. இங்கே பாருங்கள். அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம இடியாப்பம் புளியிற இடியாப்ப அச்சு. உள்ளுக்குள்ளே 4 அச்சு இருக்கும். பிராண்ட்ஸில் உள்ள இடியாப்ப அச்சு கம்மியான விலை கிடைக்கும். மற்ற இடத்துல பார்த்தீங்கன்னா வீடியோ போடுறவங்களே இதெல்லாம் என்ன விலைக்கு விற்கிறாங்கங்கிறது ரெகுலராக எல்லா வீடியோவும் பார்க்குறவங்களுக்கு தெரியும். ஆனால் நம்மள்ட்ட பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் கம்மியாக கிடைக்கும். அது அடுத்தது பாருங்கள், சின்ன டம்ளர் 100 ml பிடிக்கும். இந்த டம்ளர் பிராண்ட்ஸ் டம்ளர், குழந்தைங்களுக்கு கொடுக்குறதுக்கு உள்ளது. இது பாருங்கள், பியூர் பிராண்ட்ஸ். நல்ல கண்டிஷனாக இருக்கக்கூடிய பொருட்கள் தான் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா கரண்டிங்க பாருங்கள், எல்லா விதமான கரண்டிங்களும் இருக்குது பாருங்கள். இதில் இருக்கிற எல்லா கரண்டியுமே பார்த்தீங்கன்னா முறி கரண்டி. வெங்கல கரண்டி கூட சில நேரம் நீங்கள் வந்து புளியில் போட்டிங்கன்னா சில நேரம் மாறக்கூடிய வாய்ப்பு இருக்கும். ஆனால் அந்த முறி வந்து மாறவே மாறாது. முறினா என்னங்கன்னா சுத்தமான வெங்கலம் அது. ஸோ பாருங்கள், இந்த மாதிரி ஒரு கரண்டி. அடுத்தது சாதம் பரிமாறுற சாத கரண்டி. இதில் பாருங்கள் டிசைன் போட்டிருக்கோம். அந்த சாத கரண்டியில் ஃபுல்லாக டிசைன் இருக்கும் இங்கே. ஸோ சாதம் எடுக்கிற சாத கரண்டி. இது பாருங்கள், இதெல்லாம் வார்ப்பு. அடுத்தது சாரணி. என்னென்னு பாருங்கள், அது எண்ணெய் தடவுவாங்கள்ல இந்த கரண்டி பாருங்கள், அதுவும் முறி. இல்லை முறி. இங்கே பாருங்கள், சாதம் எடுத்து பரிமாறுறது விசேஷத்தில். அடுத்தது என்ன பார்ப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா
சுண்ணாம்பு சுண்ணாம்பு வச்சுக்கிற குடுவை அது. அந்த காலத்தில் பார்த்திங்கன்னா சுண்ணாம்பு வச்சுருந்த குடுவை, அதில் சின்னது இது, அதிலே பெருசு இருக்கும். மேலே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி மயில் படம் போட்டிருக்கும். இங்கே பாருங்கள், அதிலே பெருசு இருக்குது. இது என்னென்னு பார்த்தீங்கன்னா வெங்கலத்தில் செஞ்ச பன்னீர் சொம்பு. அதில் பன்னீர் தெளிக்கிறதுக்குள்ளது வெங்கலம். ஏன்னா நல்லா புளியில் போட்டு வளர்க்குறீங்கன்னா பளிச்சுன்னு ஆகணும், சூப்பராக இருக்கும். நல்லா பார்த்தீங்கன்னா நம்ம அப்படியே வாஷ் பண்ணாமல் இருக்கனால அப்படி தெரியுது உங்களுக்கு. அடுத்தது இங்கே பாருங்கள், ஒரு டெக்கரேட்டிவாக யூஸ் பண்ணக்கூடிய இது மேலே வந்து பார்த்தீங்கன்னா மாட்டி விட்டுட்டு இதில் இந்த செயற்கை பூ இருந்துச்சுன்னா அப்படியே மேலே அப்படியே கீழே விழுகிற மாதிரி பூ செட் பண்ணிட்டீங்கன்னா போதும். இதை பாலிஷ் போட்டுக்கிறனா போட்டுக்கலாம், இல்லைனா நல்லா விளக்கி மாட்டிக்கலாம். இது பார்த்திங்கன்னா பிரான்ஸ் ஃப்ளவர் வாஷ். இது நல்லா வெயிட்டாக இருக்கும் பிரான்ஸு. அடுத்தது சின்ன ஒரு பக்கெட்டு, சின்ன மினியேச்சர் சொம்பு. அது சின்ன ஒரு ஐடால் பாருங்கள், சும்மா அது சோப்பீஸுக்குள்ள ஐடால். தாஜ்மஹால் பிரான்ஸு. இங்கே பாருங்கள், இது வந்து சுத்தமான பிரான்ஸ். இது பிரான்ஸ் பவுலு, பியூர் பிரான்ஸ் பவுலு. ஒரு வைப்ரேஷன் பாருங்கள். அதே மாதிரி இது பாருங்கள் பிரான்ஸ் சட்டி. நல்லா ஒரு 1.5 லிட்டர்லேருந்து 2 லிட்டர் பிடிக்கும் இந்த பிரான்ஸு. நல்ல வெயிட்டாக இருக்குது. அடுத்தது ராஜ விளக்கு பாருங்கள், பிரான்ஸ் ராஜ விளக்கு எவ்வளோ பியூராக இருக்குது பாருங்கள். அடுத்தது காமாட்சி, கையில் கரும்பு வச்சுட்டு இருக்கிற மாதிரி இருக்கும். அடுத்தது வெண்ணெய் சட்டி சின்னது, இது ஒரு 1 லிட்டர் தண்ணி பிடிக்குது. அதே மாதிரி இன்னொரு வெண்ணெய் சட்டி. வெத்தலை திட்டு பாருங்கள், எவ்வளோ ஒரு நகாஸ் ஒர்க்கோடு இருக்குது பாருங்கள், பிரான்ஸு. இதுதான் அந்த சுண்ணாம்பு குடுவையிலே பெருசு சொன்னேன் இல்லையா, அதுதான் இது சுத்தமான பிரான்ஸ் தான். அது சுண்ணாம்பு குடுவையிலே இல்லை 1 கிலோ வெயிட் இருக்கும். கலெக்டபிள் பீஸ் இது பார்த்தீங்கன்னா. சின்ன ஒரு மயில் விளக்கு. இது வந்து பார்த்திங்கன்னா பிரான்ஸு கெரோசின் லேம்பே பிரான்ஸில் இருக்குது. நல்ல வெயிட்டாக இருக்கக்கூடிய கெரோசின் லேம்பு. கெரோசின் இல்லைன்னா பரவாயில்ல, நம்ம வீட்டில் யூஸ் பண்ணக்கூடிய ஜிஞ்சிலி ஆயில் இதில் யூஸ் பண்ணலாம். உள்ளே பார்த்திங்கன்னா ஈயத்தோடு இருக்கக்கூடிய பிரான்ஸ் பாட், பியூர் பிரான்ஸு. குக்கிங்க்கு ஒரு 1 லிட்டர் பிடிக்கும். இது பானை, ஒரு அரைப்படி வடிக்கிற பானை, வெங்கல பானை. பழைய இதெல்லாம் எடுத்துகிட்டு போகக்கூடிய அந்த வயல்வெளி வாளி. அடுத்தது பார்த்திங்கன்னா பால் சொம்பு பெருசு, அதிலே பால் சொம்பு சின்னது. இது நம்ம எதாவது மூடி வச்சுக்கக்கூடிய மூடி. இங்கே பாருங்கள், பின்னாடி பக்கம் அந்த மாதிரி பார்த்திங்கன்னா ஈயம் பூசி இந்த மாதிரி இருக்குது. ஸோ இந்த அளவு நான் அளந்து உங்களுக்கு சொல்கிறேன். யாருக்காவது தேவைப்படுதுன்னா பாத்திரத்துக்கு மூடுறது இதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. அப்புறம் குட்டி ஒரு மினியேச்சர் கிண்ணம். இங்கே பாருங்கள், நம்ம பூஜை பண்ணக்கூடிய அந்த பூஜை தட்டு எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள், கருவிங் ஒர்க்கோட. இந்த இடியாப்பாச்சிலே இன்னொரு அச்சு இருக்குது. அடுத்த அடுக்கு பாருங்கள், வரிசையாக இருக்குது.
அடுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா நீங்கள் வெயிட்டை போட்டு எடுத்துக்கலாம். வரிசையாக இருக்குது. இது பாருங்கள், 1/2 லிட்ரு, அதுவும் 1/2 லிட்ரு, 1 லிட்ரு, 2 லிட்ரு, அது 2 லிட்ரு. அதே மாதிரி இன்னொரு வெண்ணெய் சட்டி ஈயத்தோடு இருக்குது பாருங்கள். இது பார்த்திங்கன்னா பிரான்ஸ் பருப்பு உருளி, நல்லா 1.5 கிலோ வெயிட் இருக்கும். ப்யூர் பருப்பு உருளிங்க பாருங்கள். உள்ளுக்குள்ளே பாருங்கள் எவ்வளோ ப்யூராக இருக்குது பாருங்கள். ஸோ நல்ல கண்டிஷனில் இருக்குது. இதெல்லாம் ஒரு 1 லிட்டர் தண்ணி பிடிக்கும். வெயிட்டு நல்ல வெயிட்டு. மூடிக்கிற மாதிரி ஒரு மூடி. தண்ணி குடிக்கிற பிராண்ட் சொம்பு, நல்ல வெயிட்டாக இருக்கக்கூடிய பிராண்ட் சொம்பு. இது பார்த்திங்கன்னா ஃபுல்லாக பித்தளை தான். அது ஒரு டிஃப்ரெண்ட் ஷேப்பில் இருக்கும் அந்த பித்தளையிலே. அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு உட்டன் பாக்ஸு. இந்த உட்டன் பாக்ஸ் தான் சொன்னேன். இது பார்த்திங்கன்னா பித்தளையில் பொடி போட்டிருக்கு பாருங்கள். ஸோ இது கேஷ் வச்சுக்கிறதுக்கு, நம்ம ஜுவல்ஸ் வச்சுக்கிறதுக்கு உட்டில் யூஸ் பண்ணால் ரொம்பவே நல்லது. இது ஃபுல் அண்ட் ஃபுல் டீக் வுட் பாக்ஸு. ஸோ நம்ம கேஷ் வச்சுக்கலாம், நம்மளுடைய ஜுவல்ஸ் வச்சுக்கலாம். நல்ல கண்டிஷனில் இருக்குது இந்த டீ குட் பாக்ஸு. அதே மாதிரி இது பாருங்கள், பால்வாளி மாதிரியே இருக்கும், ஆனால் பால்வாளி கிடையாது இது. ஸோ இதில் ஆயில் அது மாதிரி ஏதாவது ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். நல்ல ஹெவி சாலிட் பீஸு. அடுத்து சொம்பு பாருங்கள், உள்ள ஈயத்தோடு இருக்குது. ஸோ இதில் பால், தண்ணி, தயிர் உர ஊற்றி வச்சுக்கிறது, அந்த மாதிரி ஏதாவது உர ஊற்றி வச்சுக்கலாம். ஒரு 1.5 லிட்டர் பிடிக்கும். ஸோ அடுப்படியில் ஏதாவது நீங்கள் வச்சுக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். கிச்சன் யூஸுக்கு பயங்கர யூஸ் இது. அதே மாதிரி புட்டு வேவிக்கிறது பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் பிராண்ட்ஸ் புட்டு வேவிக்கிறது. அடுத்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 100 இயர்ஸ் ஓல்டு காப்பர். இங்கே பாருங்கள், பொட்டடித்த காப்பர். உள்ளே பார்த்தீங்களா தெரியும், பொட்டு பொட்டாக அடிச்சிருக்கு பாருங்கள். ஸோ அது என்னென்னா ஹேண்ட்மேடு தான். அப்போ அது என்ன பொட்டடிக்கிறது அப்படின்னா, அது வந்து ஹேண்ட்மேடு, மர சுத்தியில் வச்சு தட்டுவாங்க. அப்போ வந்து தட்டி தான் வேணும். மிஷின் அந்த இதெல்லாம் எதுவுமே கிடையாது. அது மாதிரி பற்ற வைக்கிறதுக்கு நம்ம கேஸ் வெல்டிங் கிடையாது, ஊதி பற்ற வைப்பாங்க. காப்பரை வந்து அப்போ பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பித்தளையை ஊதி வச்சுருப்பாங்க பாருங்கள். இங்கே பாருங்கள், அதனால தான் அந்த பித்தளை பொடி வச்சு ஊதுவாங்க. ஸோ இதில் தெரிஞ்சுக்கலாம் பழசா புதுசான்னு. இதுதான் ஒரிஜினல் காப்பர். ஸோ ஈயம் பூசிக்கிட்டிங்கன்னா ஓகே, ஈயம் பூசாமல் சமைக்கக்கூடாது, காப்பராக இருந்தாலும் பித்தளையாக இருந்தாலும். அடுத்து ஒரு டிஃப்ரெண்ட் சைஸ் வாளி பாருங்கள். நல்லா இருக்குது. இது நல்லா ஹெவி வாளி. வாளியோட மேல் பகுதி தட்டையாக இருக்கும், டிஃப்ரெண்ட் சைஸாக இருக்கும். அதே மாதிரி இது பரங்கிக்காய் வாளி. பரங்கிக்காய் வாளி பாருங்கள், நிறைய பேர் கேட்டிருக்கீங்க பரங்கிக்காய் வாளி. இப்போ வந்திருக்கு, வேணால் புக் பண்ணிக்கோங்க. இங்கே பாருங்கள், பழைய லாந்தன், பித்தளையில் உள்ள பழைய லாந்தன். 1/2 லிட்டர் மண்ணெண்ணெய் பிடிக்கும். கலெக்ஷன் பீஸாக வச்சுக்கலாம். இப்போ எங்கே மண்ணெண்ணெய் கிடைக்கிது, இது ஏற்ற முடியாது. ஏற்றுறது இருந்தால் நல்லெண்ணெயில் போட்டு இந்த மாதிரி பட்டை திரி விற்கும், நாடா திரி, அதை போட்டு ஏற்றணும். ஸோ இதெல்லாம் கலெக்ஷன் பீஸாக வச்சுக்கலாம். இதெல்லாம் அப்போல்லாம் இதில் தான் படிச்சிருக்காங்க நிறைய பேர். படித்து வாழ்க்கையில் பெரிய பெரிய பதவி முன்னேறினாலும் இந்த மாதிரி விளக்கு தான். ஒரு கண்ணாடி இது மாதிரி இருக்கும், அது மேலே தூக்கி வச்சுருவாங்க விளக்கை. சில இடத்துல சில விளக்கெல்லாம் பார்த்திங்கன்னா அதில் ஸ்டாண்டே வரும், செவுத்தில் மாட்டுற மாதிரி, அப்படியே மாட்டி வச்சுக்குவாங்க. இது பார்த்திங்கன்னா குமிழ் வாளி. இந்த குமிழ் வாளியில் இந்த மாதிரி மரம் போட்டிருக்கும். எதுக்குன்னா வெயிட்டாக தூக்கிட்டு போகும்போது இந்த வாளி கையை வெட்டும், அது வெட்டாமல் இருக்கிறதுக்கு. அதுலேயுமே பார்த்திங்கன்னா இந்த மரப்பொடி இருக்குல்ல, இந்த மரப்பொடி வந்து ரோஸ் வுட்டு. இப்போலாம் பார்த்திங்கன்னா ரோஸ் வுட்டு என்ன வேலை வைக்கிதுங்கிறது உங்களுக்கே தெரியும். இந்த பொடி வந்து பார்த்திங்கன்னா சாதா மரம் கிடையாது, ரோஸ் வுட்டு. இது பித்தளை ஃபுல்லாகவே பொடி, ரோஸ் வுட்டு பொடி. இது எதுக்குன்னா வெயிட்டு தூக்கும்போது வெட்டாது கையை. ஸோ
ஸோ அதுக்காக உள்ளது தான் இது. இவ்வளோ அழகாக இப்போ இது மாதிரி போட்டிருக்காங்க பாருங்கள். அடுத்து ஒரு சின்ன பாத்திரம் அந்த மாதிரி ஈயத்தோடு இருக்குது. இது போஷிலே இது வெண்ணெய் சட்டிலே பார்த்தீங்கன்னா ஃபுல் டின்னோடு இருக்குது. வெண்ணெய் சட்டி வெயிட்டாகவும் இருக்குது. இது என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கீழே பார்த்தீங்கன்னா சாம்பார் அந்த மாதிரி ஏதாவது வச்சுக்கிறதுக்கு யூஸ் பண்ணலாம். மேலே பார்த்தீங்கன்னா இட்லி ஊற்றுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். 4 இட்லி மேலே ஊற்றிக்கலாம். ஸோ நல்ல கண்டிஷனில் இருக்குது. கீழே ஏதாவது சமைக்கிறதுக்கு சாதம் வைக்கிறது அந்த மாதிரி ஏதாவது யூஸ் பண்ணிக்கலாம். ஃபுல் டின்னோடு இருக்குது எல்லாமே பார்த்தீங்கன்னா. ஸோ அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி இந்த வாளியும் பார்த்தீங்கன்னா டின்னோடு இருக்குது. நல்ல கண்டிஷனாக இருக்குது. பக்கா டின்னாக இருக்குது உள்ள. ஸோ இது ஏதாவது கீ ஸ்டோர் பண்ணுறது யூஸ் பண்ணிக்கலாம். 1 லிட்டர் கீ வரைக்கும் இது பிடிக்கும். மற்ற தேவைக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். 7 முக விளக்கு, பியூர் பிராண்ட்ஸு, லாக் டைப்பு. லாக் டைப்னால் என்னென்னா இந்த மாதிரி லாக் சுற்றுறது மரம் இருக்காது. கீழே வந்து ஒரு லாக் கொடுத்துருப்பாங்க. அந்த லாக்கை நம்ம எடுக்க வேண்டியதான். அப்படியே எடுக்க வேண்டியதான் லாக்கை. இந்த பாருங்க அந்த மாதிரி இந்த மாதிரி இருக்கும். ஸோ அந்த லாக்கில் மாட்டிக்கும். அது அப்படியே போய் ஃபிக்ஸ் ஆகிக்கும். வேறு ஒன்றும் இல்லை. அடுத்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு யூனிக்கான குடம். நல்ல நகாஸ் போட்ட குடம். ரொம்ப யூனிக்கு. இங்கே பாருங்கள், குடம் முழுக்கவே நகாஸ் போட்டுருக்கும். பார்த்தீங்கன்னா தெரியும் பாருங்க. அடுத்தது ஒரு 1 லிட்டர் கெப்பாசிட்டி உள்ள சமைக்கக்கூடிய வட்டி. பியூர் முறிங்க, சுத்தமான முறி வட்டி. இது ரொம்ப பியூரிட்டி ஜாஸ்தி. இது அந்த அளவுக்கு ஒரு வைப்ரேஷன், அந்த அளவுக்கு ஒரு இது இருக்குது. இன்னும் கேட்டுக்கிட்டு தான் இருக்குது. அது ஃபோனில் அப்சர்வேஷன் வராது. டேரெக்டாக பார்த்தீங்கன்னா செக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ அந்தளவுக்கு ஒரு வைப்ரேஷன் ரிங்காரம் இருக்கும். அவ்வளோ பியூரிட்டி அது. இதெல்லாம் ரொம்ப ரேர் தான். ஸோ இன்றைக்குள்ள பொருட்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா வெவ்வேறு இடங்கள்லேருந்து வெவ்வேறு டவுன்லேருந்து கலெக்ட் பண்ணிட்டு வந்தது. ஸோ அது எல்லாமே ஒருங்கிணைத்து ஒரு வீடியோவாக உங்களுக்கு போட்டிருக்கேன். இந்த பொருட்கள்லாம் ஒரு இடத்துல சேகரித்து அது ஒரு வீடியோவாக தொகுக்கிறதுக்கு கொஞ்சம் நாட்கள் தேவைப்படுது. பொருட்கள்லாம் வர வர பார்த்திங்கன்னா இப்போ குறைஞ்சிட்டு வந்துருச்சு பழைய பொருட்கள்லாம். ஸோ பழைய பொருள் விரும்புகிறவங்க கிடைக்கும் போது வாங்கி வச்சுக்கோங்க. அப்புறமேல் நம்மள்ட்ட காசு இருந்தாலும் பொருள் கிடைக்காது இந்த அளவுக்கு குவாலிட்டியாக. ஸோ இன்றைக்கி வீடியோவில் உள்ள பொருட்கள் எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு விரும்புகிறேன். இதை தவிர வேறு ஏதாவது உங்களுக்கு பொருட்கள் தேவை அப்படின்னாலும் எனக்கு வாட்ஸ்அப் எடுத்து அனுப்பிச்சி விடுங்க. இந்த சேனலை இன்றைக்கி தான் நீங்கள் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சேனலை. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு மறக்காமல் ரெக்கமெண்டேஷன் பண்ணுங்கள். ஸோ குவாலிட்டியான பொருட்கள் கிடைக்கும். இன்னொரு வீடியோவில் நம்ம மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.